மகாராஷ்டிராவில் ரொம்ப கொடூரமான விஷயங்க. இதெல்லாம் பார்த்தா என்னடா இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு தாங்க யோசிக்க வைக்கும். ஒரு கோபம் ஒரு மனுஷனை என்னென்ன பண்ண வைக்குங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம்னு சொல்லலாம். சரி வாங்க, அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் சாங்கிலி மாவட்டத்தில் நடக்குதுங்க. அங்கே உள்ள ஒரு முக்கியமான தாலுக் அட்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ள ஒரு கிராமம் தான் பன்புரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் 6 பேர் உள்ள ஒரு குடும்பம் இருக்குது. அந்த 6 பேரில் முக்கியமான ஆள் தாதி அம்கர் அப்படின்னு சொல்லப்படுறவர். இவருக்கு 51 வயசாகுது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பொண்ணு இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு 11 வயசு, இன்னொருத்தங்களுக்கு 9 வயசு. இதெல்லாம் ஏன்டா சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே நடந்த சம்பவத்தை தானே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தாதி அம்கருக்கு அப்பா அம்மா இருக்காங்க. இப்படி 6 பேர் அந்த குடும்பத்தில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி போகும்போது தான் இங்கே இந்த பொண்ணுங்க படிக்கிறதுல ஸ்கூலு, அங்கே அடிக்கடி திருட்டு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்து வீட்லேயும் ஒரு பயங்கரமான திருட்டு நடக்குது. அதாவது பயங்கரமான திருட்டுனா என்ன, 1000 ரூபா காணாமல் போகுது, 500 ரூபா காணாமல் போகுது. இது பயங்கரமான திருட்டான்னு கேட்டிங்கன்னா அதை பண்ணது வேறு யாரும் கிடையாது, இந்த 2 பொண்ணுங்க. 11 வயசு 9 வயசுன்னு சொன்னல, இவங்க 2 பேரும் பண்ணுறாங்க. இது அக்கம் பக்கத்து வீட்டில் பார்த்துட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேயும் தெரிய வந்துடுது. எல்லோரும் இங்கே வந்து கேட்குறாங்க, என்னங்க உங்கள் பொண்ணுங்க அப்படி பண்ணுதுன்னு. அந்த திருடின பொருள்கள்லாம் இந்த அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இவங்க காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்துட்டு தன்னோட 2 பொண்ணையும் கூப்பிட்டு ஏம்மா இது மாதிரி பண்ணுற அப்படின்னு திட்டுறாங்க. இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இது மாதிரி உனக்கு எது வேணா எங்கள்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. இப்படி போனாலும் அந்த திருட்டு நிற்கவே இல்லை. சின்ன சின்ன திருட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது 2 பேருக்கும் வயசாக பாருங்கள், ரொம்ப சின்ன வயசு. அந்த சின்ன வயசில் 1000 ரூபா திருடுறது, 2000 ரூபா திருடுனதுன்னு போய்கிட்டே இருக்குது. இப்படி போகும்போது தான் பக்கத்து வீட்டில் ஒரு நாள், இந்த மார்ச்சில் இந்த போன புதன்கிழமை, அப்போ வந்து ஒரு 2000 ரூபா காணும் அப்படின்னு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுங்க தான் எடுத்துகிட்டு போயிருக்குன்னு, அதை எப்படியாவது எங்கள்கிட்ட வாங்கி கொடுத்துருங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் இருந்தது அவங்களோட அம்மா, அதாவது இந்த 2 பொண்ணுங்களோட அம்மா, அப்புறம் அந்த பாட்டி. இவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. ஹஸ்பண்டும் சரி அந்த தாத்தாவும் சரி அவங்க வேலைக்கு வந்து போயிட்டாங்க. இப்படி வேலையை முடிச்சுட்டு அந்த பொண்ணுங்களோட அப்பா வந்து வீட்டுக்கு வராங்களா, அன்னைக்குன்னு பார்த்து குடிச்சிட்டு வராங்க. அப்படி வரவங்க இங்கே இப்படிப்பட்ட சம்பவத்தை கேட்குறாங்க. இது மாதிரி பொண்ணுங்க வந்து 2000 ரூபாயை திருடிட்டுன்னு. இதை கேட்டோன்னா அவருக்கு எப்படி இருக்கும், செம்ம கோபம் அடைகிறாரு. ஏம்மா அப்படி பண்ணுறீங்கன்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு, அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து தேடி பார்க்குறாங்க எங்கேயும் காசு இருக்கான்னு. அப்படி பார்த்தா 1500 ரூபா அந்த பொண்ணுங்க வந்து ஒழிச்சு வச்சுருந்துருக்கு. 500 ரூபாயை அந்த 2 பொண்ணுங்களும் செலவு பண்ணியிருந்துருக்கு. இதை பார்த்தோன்னா செம்ம காண்டாயிட்டார் அவர். அவர் அடிக்கிறாரு திட்டுறாருன்னு அப்படி போட்டு 2 சின்ன பொண்ணுங்களையும் அடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கோபம் வந்து தலைக்கேறி கயிறை எடுத்துகிட்டு வந்து கையையும் காலையும் வந்து கட்டுறாரு. இப்படி கட்டிட்டு மேலே வந்து கூரையில் வந்து ஒரு கம்பி இருந்திருக்கு. அந்த கம்பியில் வந்து அப்படியே தலைங்கீழ தொங்க விடுறாரு. ஏன்டா அப்படி தொங்க விடுறான்னு அவங்களோட அம்மா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் நீ எதுவும் கேட்காத அப்படின்னு திட்டுறாங்க. அவங்களோட ஒய்ஃப்ட்டையும் இது மாதிரி சொல்கிறாங்க, யாராவது வந்தீங்கன்னா நான் கொலை பண்ணிடுவோம் உங்களை அப்படின்ட்டு அவர் வந்து மிரட்டுறாரு. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து குடிச்சிருக்காரு. இவர் அடிக்கடி கேட்ட நியூஸ் இது, பொண்ணுங்க வந்து திருடுதுன்னு. இவங்க கையிலேருந்து காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, செம்ம காண்டாயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் 1500 ரூபா இருந்ததில்ல அந்த பணம், இவங்க கையில் மேற்கொண்டு 500 ரூபா போட்டு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. இங்கே நேரங்கள் போய்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணுங்களோட தாத்தா மட்டும் இன்னும் வீட்டுக்கு வரலை. அவங்க வந்து எங்கேயோ வெளில போயிருக்காங்க. இப்படி நேரங்கள் போக போக அந்த பொண்ணுங்க தலைங்கீழ தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுங்களால் முடியவே இல்லை. அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுதுன்னா தன்னோட பாட்டியையும் தன்னோட அம்மாவையும் கூப்பிடுறாங்க. ஆனால் அப்படி கூப்பிட்டாலும் அவங்க வந்து உள்ளே போகலை. ஏன்னா உள்ளே போனால் தான் அந்த ஆள் வந்து கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு மிரட்டுறாரு. இவங்க வெளிலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்குது. இப்படி போகும்போது தான் ஒரு கட்டத்தில் அந்த 2 பொண்ணுங்களும் தன்னோட அப்பாவை கூப்பிடுது. இது மாதிரி அப்பா தண்ணி வேணும் அப்படின்னு. தண்ணி கேட்டோன்னே இவர் வந்து தண்ணி மொண்டை வந்து கொடுக்குறாரு. இப்படி 2 பேருக்கும் வந்து கொடுக்குறாரு, 2 வாட்டி கொண்டாந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு அப்படியே வந்து தொங்கிக்கிட்டு இருக்காங்க. தொங்கிக்கிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்படியே நேரங்கள் போய்கிட்டே இருக்குது. யாருமே வந்து அந்த கட்டை வந்து அவுத்து விடவே இல்லை. விடிய காலம் 5 மணி இருக்குங்க. 5 மணி வரைக்கும் தொங்கிக்கிட்டு தான் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் வெளில போனால் அந்த தாத்தா வீட்டுக்கு வராங்க. அப்படி வரவங்க பேத்திங்க அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கதா பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா அப்படி நடக்குதுன்னு உடனே கயிறை வந்து அவுத்து விட்றாங்க. அப்படி அவுத்து விடும்போது ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப முடியாத நிலைமையில பேசக்கூட இல்லை, அப்படியே மயங்கி கிடக்குது. இன்னொரு பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசுது அந்த நேரத்தில். இப்படி பேசிட்டு அப்படியே நேரங்கள் போயிட்டு இருக்கா. ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகலன்னா பிள்ளைங்க பழைக்காது அப்படின்னு தெரிய வந்துட்டு உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு 2 பிள்ளைங்களையும் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க. அங்கே போனோன்னா ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆனால் 2 பொண்ணை கொண்டு போகல. ஏன் தெரியுமா, ஆம்புலன்ஸில் போகிற வழியே ஒரு பொண்ணு இறந்துடுது. 4வது படிக்கிற பொண்ணு இறந்துட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க.
இங்கே வந்து இறுதிச் சடங்குக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடக்குது. இப்படி ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்தில் கண்ணு முழிச்சிருது. அப்போ சொல்லுது இது மாதிரி சம்பவம் நடந்துட்டு அப்படின்னு. அதை யார்கிட்ட தெரியுமா சொல்லுது? டாக்டர்கிட்ட. டாக்டர் பார்த்துட்டு இப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பண்பூரி அப்படின்னு சொல்ல கிராமத்துக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு இங்கே வீட்டை பார்த்தா இந்த ஒரு சின்ன பொண்ணு உடலை வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அந்த உடலை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் பிரேத பரிசோதனை நடக்குது. அதுக்கப்புறம் உடலை வந்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார்? அந்த பொண்ணுங்களோட அப்பா தானே. அந்த அப்பாவையும் வந்து கைது பண்ணுறாங்க இது மாதிரி அவர் பண்ணதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனை வந்து இருந்தது. நாங்கள் கையிலேருந்து வந்து காசை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து கூலி வேலை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட வருமானமாக இருக்குது. எங்கள் பொண்ணுங்கள்கிட்ட நாங்கள் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டோம், திட்டி பார்த்துட்டோம். எங்கள் பொண்ணுங்க வந்து கேட்கவே இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து அவர் குடிச்சிட்டு வந்திருந்தார். கோவத்தில் இது மாதிரி பண்ணார். நாங்களும் எவ்வளவோ தடுத்தோம், எங்களால் முடியலை. இது மாதிரி நடந்துட்டு அப்படின்னு அந்த அம்மா வந்து ஆதங்கம் தெரிவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் அது மாதிரி வெளில வந்து போயிட்டேன். அன்றைக்கி விடிய காலம் வந்ததுனால தான் இது எனக்கு வந்து இந்த சம்பவம் தெரியும். நான் தான் அவுத்து விட்டேன் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த பாட்டையும் சொல்கிறாங்க, இது மாதிரி எங்களால் உள்ளே போக முடியலை, அவன் திட்டிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா அந்த ஒரு பொண்ணோட உயிர் வந்து போயிட்டு இந்த பொண்ணை வந்து காப்பாற்றிடுறாங்க. என்ன தான் இனிமேல் அவரை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டாலும் அந்த பொண்ணோட உயிர் வந்து வந்துட போகிறதில்ல. அந்த குடும்பம் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லோரும் வந்து எங்களை வந்து திட்டுறாங்க, உங்கள் பொண்ணுங்களை வந்து உங்களுக்கு வளர்க்க தெரியலை, உங்கள் பொண்ணுங்க திருடுது அப்படின்ட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அதை எங்களால் தாங்க முடியலை அப்படின்னு அந்த குடும்பம் சொல்லியிருந்திருக்கு. அன்றைக்கி குடிச்சிட்டு வந்ததுனால அந்த கோபம் வந்து தலைக்கு ஏறி தான் பொண்ணுங்களை தலைங்கீழ தொங்க விட்டு ஒரு பொண்ணை வந்து கொன்னேட்டாங்க. அது வந்து இறந்து போயிட்டு. ஆனால் அந்த சம்பவத்தை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியலைங்க. நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? அந்த பொண்ணுங்களுக்கு வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தால் அவங்க கேட்டிருப்பாங்க? ஏன்னா அவங்க எல்லாமே திட்டியும் பார்த்துட்டாங்க, எல்லாமே சொல்லி பார்த்துட்டாங்க, அவங்க கேட்கலை. பட் எப்படி சொல்லியிருந்தால் அவங்க கேட்டிருப்பாங்க? ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம். எப்படியா இருந்தாலும் ஒரு உயிர் வந்து போயிட்டு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.